சௌந்தர்யலகரி 85வது ஸ்லோகம். ஹரிஹரனின் அசூயையில் அசோகன். நமோ வாகம் ப்ருமோ நயன ரமணீயாய பதஜோ தவாஸ்மை துவந்த்வாய ஸ்புடருச்சிரசாலக்த கவதே அசூயாத்யத்யந்தம் யதபி ஹனனாய சுப்ருஹயதே பசூனாமீஷானாம் பிரமதவனகங்கேரிதரவே. அம்மா, உந்தன் கண்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதும் ஒளி பொருந்தியதும் உலராத செம்பருஞ்சு குழம்பினால் செம்மையான வண்ணத்துடனும் மிளர்வதுமான உந்தன் இணை அடிகளை வணங்கி துதிக்கின்றோம். நந்தவனத்தில் உன் கால்களால் உதைக்கப்படுவதை விரும்பி அதனால் துளிர்த்து பூக்கும் அசோக மரங்களிடத்தில் உலக உயிர்களின் தலைவனான ஈசன் பொறாமையோடு இருக்கிறார். தனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை அந்த அசோக மரங்கள் பெறுவதே அதன் காரணமாகும். ராமகவியின் கூற்றாக ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வகையில் பெண்களின் ஸ்பரிசத்தை விரும்புவதாக அருணாமோதினி வரையில் கூறப்பட்டுள்ளது. அசோகம் காலால் உதைபடுவதால் மா கை மருதாணி கட்டி அணைக்கப் பெறுதலையும், கொன்றை தன்னுடன் பேசுதலையும், நொச்சி மூச்சுக்காற்றை தன் மீது படுதலையும் இன்னும் பலவற்றையும் பற்றி விவரித்துள்ளது. தேவியின் பாதார விந்தங்களை இவ்வாறு தியானிப்பவர்கள் தேவியின் சாயுஜ்ய பதவியை அடைவர். இதற்கு ஒப்பு நோக்க அபிராமந்தாதி பாடல் 11வது. ஆனந்தம் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடி உடையான் மறை நான்கினும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியதே.